திராவிட பேசுறங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க அண்ணா, 2 நாட்களுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கிறிஸ்துமஸ் விழா நெல்லையில கொண்டாடப்பட்டது. அந்த விழாவிலையும் மத நல்லிணக்க சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு கொண்டாடினாங்க. அந்த மேடையில இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்து மத அந்த வழிபட பண்ணக்கூடிய அந்த ஆன்மீகவாதிகளும் இருந்தாங்க. அது மத நல்லிணக்க சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு அவங்க கொண்டாடினாங்க. இன்று விஜய் கிறிஸ்துமஸ் விழா அவரு கொண்டாடினாரு. சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு. இதுலயும் ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, ஒரு நீர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல ஒருத்தரை நிக்க வச்சுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் விருது எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒப்பீடு இருக்குங்களா? திமுகவை பார்த்துதான் ஒரு ஃபாலோ பண்றாரா? அது நம்ம அடிப்படையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவது, அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அந்த அடிப்படை திராவிட மாடல் அந்த அரசினுடைய கொள்கை, இயக்கத்தினுடைய கொள்கை எல்லா அடிப்படையிலும் அவங்கள வாழ்த்துறாங்க. எல்லாரும் மேடையில உட்கார்ந்து எல்லாரும் பாராட்டுவது, பேசுவது புதுசு இல்லை, எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒன்றுதான். இந்த நிலையில் இருப்பதும், ஆனா ஒரு நடிகர் வர்றாருன்னா அந்த நடிகருக்கு பின்னால இருக்கக்கூடிய சக்திகள் அவைகளெல்லாம் இப்ப வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிறித்துவ சபையினுடைய அந்த விழா என்ற பேர்ல நடிகர் விஜய் போய் அதை அரசியல் பண்ணியிருக்கிறார். அரசியல் பண்றதுக்காகலாம் அந்த விழா கிடையாது. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும், அது அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காகவும் தான் அப்படிப்பட்ட விழாக்களை பயன்படுத்துவாங்களே தவிர அரசியல் பண்ண மாட்டாங்க. திமுக மேடையே அரசியல் தானே பேசினாங்க, இதுல கூட அரசியல் அதிகம் பேசலையே. என்ன அரசியல் பேசினாங்கன்னு சொல்லுங்க. திமுக மேடையில பிஜேபி எதிர்ப்பு பேசினாங்க. திமுக ஆட்சியில தான் இங்க சமய நல்லிணக்கம் பேணி காக்கப்படுகிறது, இஸ்லாமியர்கள் ஒரு நல்ல நட்புணர்வோடு இருக்கிறோம், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தான். பிஜேபி மாநிலங்கள்ல இந்த மாதிரிலாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க என்று சொல்லி இனிக்கோ இருதயராஜ் கூட அங்க அரசியல் தான் பேசினாரு. மற்ற பேசின எல்லா தலைவர்களும் அரசியல் தான் பேசினாங்க. அதுக்கு பேரு நீங்க அரசியல் என்பதை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நடந்ததை, நடந்து கொண்டிருப்பதை, இனி நடக்க போவதை நாமெல்லாம் ஒன்றாக இருந்து அமைதியாக இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம்னு தெரிவிக்கிறாங்க. அவங்க ஒரு பொய்யாக சொல்லி நாளைய தேர்தலுக்கு ஓட்டு வாங்கறதுக்காக பேசுறது என்பது வேறு. இதுக்கு உண்மையாலும் இந்த மண்ணில இருக்க வேண்டிய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து சொல்வதும், நீண்ட காலமாக இந்த இயக்கத்தின் சார்பா இப்படி இருக்கிறோன்றத நமக்கு எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. இன்னைக்கு கூட நாம எதுக்காக அதை பேசுறோம்னா, இப்ப நடிகர் கொண்டாடின அந்த விழான்னு இருக்கு, அவருடைய அந்த விழாவும் அவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருவதும், இப்போ அவர் ஒரு வேகமாக தீய சக்தி என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க ஒரு கூட்டத்துல. அப்போ கூட நம்ம சொன்னாங்க, கல்வர்களுக்கு காவலர்களை பார்த்தா தீய சக்தியாக தான் தெரியும். அது இயற்கையான ஒண்ணு. கல்வர்கள் காவலர்கள் தீய சக்தியாக தெரிகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு? உங்களுக்கு தான் புரியுது இல்ல? நாட்டுக்கு கல்வன் நான் சொல்லல, ஆனால் கல்வர்களுக்கு காவல்துறையை பார்த்தா தீய சக்தியாக தெரியும் சொல்றோம். அது சொல்றோம்னா, தீய சக்தின்ற வார்த்தை ரொம்ப ஸ்டைலா திரும்ப திரும்ப சொல்வதும், தீய சக்தின்ற சொன்னதுனால நம்ம அவரை சொல்றோம்னு இல்ல, பொதுவாக தீய சக்திலாம் யாருக்கு தெரியும்ன்றதும், கல்வர்களாக இருப்பவர்களுக்கு காவலர்களை பார்த்தா தீய சக்தியா கூட தெரியும். ஆனா நாம என்ன சொல்ல வரோம்னா, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப இந்த நபர் பயன்படுத்துவதும் இவருடைய நோக்கம் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மணிப்பூர்ல கிறிஸ்துவ பெண்கள், கிறிஸ்துவ மகளிர் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. நிர்வாணமாக வீதிகளிலே இழுத்து கொண்டு போன அந்த கொடுமைகள் நடக்கும்போது நம்முடைய இயக்கத்தின் நம்முடைய தலைவர் கடுமையாக எதிர்த்து கண்டனம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுക്കുന്നത് நம்ம தலைவர் முதன்மையாக இருந்தாங்க.
திமுகவினுடைய குரல் நாடாளுமன்றத்திலும் ஒலித்தது. அப்பதான் ஒரு வார்த்தை கூட இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எவ்வளோ பொது நல நோக்கர்கள் எல்லாம் கண்டிச்சாங்க. ஆனா மிஸ்டர் நடிகர் விஜய் வந்து நம்ம அவரு தமிழ்நாடு முழுசும் போராட்டமே இருந்தோமேங்கண்ணா. அவர் வந்து எங்கேயோ டான்ஸ் ஆடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். நாம எதுக்காக சொன்னோம், பொது வாழ்க்கை பொது நன்மை என்பது புதுசா வர்றதில்ல. உடனே மேடையில ஏறி உடனே முதலமைச்சர் ஆயிடுறது இல்ல. நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலேயே இந்த பொது நோக்கம் இருக்கணும், நல்ல நோக்கம் இருக்கணும். எப்படிங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிட்டோம். ஆனால் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இயக்குனர் பிஜேபி தான், RSS தான் என்பதை அவருடைய நடவடிக்கைகள் வெளிப்படுத்துது, தெரிவிக்குது. இந்த மேடையில கூட எப்படி சிறுபான்மையின மக்கள் தாக்கப்படுகிறார்கள், அதை வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பான்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? யார் வேணான்னது. அதனாலதான் என்ன பண்ணார் தெரியுமில்ல, நீங்க சொன்னீங்கல்ல, ஆர்காட் நவாப் மஹமட் அலி அவர் மிக தெளிவாக எல்லாம் உட்கார்ந்துருங்க அழகா சொன்னார். இன்றைக்கு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. யார உட்கார வச்சுக்கிட்டு சொல்றாரு? இந்த நபரை. இந்த நபர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல அப்படி இப்படி இல்ல, பெண்களுக்கு அதுக்கு இதுலன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நபர்களை வச்சுக்கிட்டு அதே மேடையில அழுத்தமாகவும் அழகாகவும் ஓங்கி உரைத்தார். ஆர்காட் பாய் வந்து அவர் வந்து தெளிவா சொன்னார், அலி மஹமட் அலி வந்து அழகாக சொன்னார். அப்போ நீ அமைதியா உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்த. எல்லாம் அக்செப்டட், எல்லாமே இது. யாரும் வந்து மறுத்துக்கிறது இல்ல, ஏங்க அப்படி பேசுனீங்கன்னு பின்னால கூட அடுத்து பேசினவங்க கூட அதை மறுத்துலாம் சொல்லல. ஆக அது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உங்களுடைய செயல். உண்மையான விஜயாக உட்கார்ந்து பார்த்துட்டேன். ஆனா ஏஞ்சி நடக்கும்போது வரும்பொழுது ஒரு நடிகனை ஆயிடுற, அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கலாம். நாம அதனால்தான் சொல்றோம், கிறிஸ்துவ பெருமக்கள், சிறுபான்மையின மக்கள், பிஜேபியினுடைய பிளான் என்ன தெரியுமில்ல, தமிழ்நாட்டுல எல்லாரும் சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கமான திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள். பெரும்பான்மையா கிறிஸ்துவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், இன்னும் சிறுபான்மையின சமயத்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் வாக்களிக்கிறாங்க. அது அதை பிரிக்கணும், அதை குறைக்கணும். அதுக்காக என்ன பண்றதுன்னு நடிகர் விஜய்க்கு ஒரு படத்துல புக் பண்ற மாதிரி, திமுகவை எதிர்த்தாலே வந்து பிஜேபியோட கைகூலித்தான் சொல்றது நியாயமான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கமல்ஹாசன் கூட தான் திமுகவை எதிர்த்தாரு, அவர் வந்து பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவரு திமுகவுல தானே இருக்காங்க, அவரு இப்ப திமுக கூட்டணியில தானே இருக்காரு. அப்ப அப்படி சொல்லலாமா ஒருத்தர்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கறவங்க இருக்கட்டும், விபரம் புரியாமல் இருட்டில் இருந்தவர்கள் வெளிச்சத்துக்கு வரவே கூடாதா? இருட்டில் இருக்கும்போது ஏன் இருட்டில் இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? இப்ப இவரை வந்து எதுக்காக கேட்கிறோம், நீ எதிர்த்து நீ ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட, தமிழ்நாட்டு மக்களை பாக்குற, தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லாம் செய்யும் போது நீங்க நடிக்கிறது, ஆக்ஷன் பண்றதும் அப்புறம் வச்சுங்க. ஆனால் இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும்போது யூனியன் கவர்மெண்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, அந்த கட்சி இந்த மொழிக்கு எதிராக இருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணு வேணாம், காந்தி பேர்ல இருந்ததை மாத்திர நாம என்ன போராட்டம் 24ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிட்டோம். நம்முடைய இந்திய கூட்டணி மதசார்பற்ற இயக்கங்கள் எல்லாரும் கூட்டணியிலும் போராட்டம் பண்றோம். இப்ப அது மகாத்மா காந்தின்னு ஆத்மாவே இல்ல, அப்புறம் அதுல என்ன மகாத்மா சின்னாத்மா நமக்கு வேணாம். உத்தமர் காந்தியடிகள், முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார், உத்தமர் காந்தியடிகளுடைய பேர்ல இருக்கிற அந்த திட்டத்தை இப்ப நீ வந்து பேரை மாத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் ஒருத்தர் கூட காரணம் சொல்லல. காரணமே சொல்ல தெரியலன்னா, காந்தி மேல இருக்கிற வெறுப்பு கோட்சேவுடைய ஆள் நாங்களான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அது போறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதுல கிராமிய பெண்கள், கிராமப்புறத்து உழைப்பாளிகள், பாட்டாளிகள் பாதிக்கப்படுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டணி இயக்கமாக இருக்கும்போது மன்மோகன் சிங் அரசுல அந்த திட்டம் 100 நாள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது நல்லா எல்லாருக்கும் பயன்பட்டது, உண்மை. பிஜேபி வந்த பிறகு திட்டத்தை சீர்குலைக்கின்ற வகையில 60 நாள் 50 நாள் அதுக்கு மேல பணமும் கொடுக்கறதுல எதையும் செய்யறதில்லன்னு கெடுத்து குட்டிச்சு வராங்க. இன்னைக்கு சுத்தமாவே க்ளோஸ் பண்ண நடிகர் விஜய நான் என்ன கேட்கறேன், சும்மா ஸ்டைலா வந்துட்டு நின்றுட்டு எல்லாருக்கும் இந்த இது இல்லை, இதை கண்டிக்கணும். நீங்கள் இதை கண்டிக்கல. அவர் பேசும்போது சொல்றாரு,
நான் கடவுள் நம்பிக்கை உண்டு என்று சொன்னது எதுக்காகனாக்க, அப்பதான் உண்மையான மத நல்லிணக்கத்தை விதைக்க முடியும் மண்ணுல. மத நல்லிணக்கத்தை, மதத்தை வழிபடுபவர்களின் உரிமையே நம்ம மதிப்பாங்க. அதனால இங்க கடவுள் நம்பிக்கை உள்ள நம்மளுடைய கொள்கையாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நடிகர் விஜயனுடைய சிந்தனை, ஆற்றல் அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஏற்கனவே இப்ப சொல்லிட்டு வந்ததுலயே அதையும் முடிச்சிட்டோம்னா, ஒண்ணு இல்ல, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யுங்க, சிந்திச்சு பேச வேண்டியதை பேசுங்க, அடுத்தவர்கள் சொல்லதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடாதீங்க. அதனாலதான் நாங்க பிஜேபியினுடைய கையாள்னு அவங்க சொன்னமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆனால் இப்ப திமுக தானே கடவுள் மறுப்பு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதானே திமுகவுக்கு தானே இவர் விளக்கம் கொடுக்கிறாரு. சொல்றது ஒண்ணு புரிஞ்சுங்க. கடவுள் என்பதை பற்றி ஐயா எதுக்கு, தந்தை பெரியார் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பெரியாருடைய சிந்தனை களம் என்பது உலக சிந்தனையாளர்கள் வரிசையில் இருக்கார். சாதாரணமா நமக்குன்னு இல்லை, அவர் உலக சிந்தனையாளர்கள் வரிசையில் இருக்கார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து ஐயாவை பற்றி கருத்தறிவை ஆற்றார் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அண்ணன் தளபதி. உலகத்தின் பல்வேறு இடங்களில், கனடாவில் இருக்குது, ஆக்ஸ்போர்ட்ல இருக்குது, இன்னும் பின்லாந்து போன்ற இடங்களில் ஆய்வு நடத்துறாங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பெரியார் என்ற அந்த தாட்ஸ், ஐயாவினுடைய கருத்து உலக அறிஞர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆய்வு பண்ணி அதை பற்றி பெருமையா வெளியிடுறாங்க. இங்க இருக்கிற நடிகர் விஜய்க்கெல்லாம் அதெல்லாம் பத்திலாம் தெரியாதுன்றதை பத்தி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஏன் பெரியார் கடவுள் பத்தி எதிர்த்தார்? கடவுள்னா என்னன்னு ஏன் கேட்டார்? எதுக்கு கடவுள்னு கேட்டார்? அவர் கேட்டது நமக்காக தான், நம்ம மக்களுக்காக தான். இந்த கூட்டம், இந்த உழைப்பாளிகள், பாட்டாளிகள் வேர்வையிலேயே குளித்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்தின் ஒரு அளவுக்கு மேல வர முடியாம தவிந்து இருந்த காலத்துல சாமி மட்டும் ஒழுங்கா கும்பிட்டுருவாங்க. கிடையாது, நீ உன் அப்பா தொழில போய்ப்பார். உனக்கு இது கிடையாது, பெண்கள் வெளியில வரக்கூடாது, பொம்பளைக்கெல்லாம் படிக்க கூடாது, அதுங்களுக்கு வயசு வரத்துக்கு முந்தைய கல்யாணத்தை பண்ணு, குழந்தை திருமணங்கள், தாலி அறுத்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு. விதவை வந்தா கைம்பண்ணு. அது பெரியார தன்னுடைய கொள்கை தலைவரா வச்சிருக்கிறார் தானே. இல்லம்மா, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளவையும் அனுபவிச்சுக்கிட்டு வர இந்த மக்களுக்காக ஐயா கேட்டது கேள்வி, ஐயாவுக்கு ஏன் பிடிக்கலன்னா, இதையெல்லாம் சரி செய்யாம நீ எதிக்க, நீ என்ன கடவுள்? இவனுக்கு படிப்பு செய்யக்கூடாதா? இவனுக்கு வாழ வைக்க கூடாதா? அவன் தலைநிமிர கூடாதா? துண்ட தோல்ல போடக்கூடாதா? செருப்ப காலில் போடக்கூடாதா? இதை கேட்கறதுக்கு நீ வரல இல்ல, அப்புறம் என்ன உனக்கு உழுந்து உழுந்து கும்பிடுறானுங்க, அவ்வளவுதான். நீ கடவுள் மறுப்பு எதனால சொன்னாங்கன்றதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. கடவுள் மறுப்பு என்பது அது ஒரு பொம்மை என்பது, அது ஒரு சிலை என்பது, சிற்பி அதுக்கு சொல்லிட்டீங்க. ஆனா கடவுள் மறுப்பாளர்கள் மற்ற மதத்தினர் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்லுவாரு. ஆனா ஐயா இருந்தார்ல, தந்தை பெரியார் அவர்கள் அனைவருக்கும், அதனால்தான் கடவுளை மற மனிதனை நினை, அந்த 2 வார்த்தையிலேயே ஐயாவை நீங்க பார்க்கலாம். மனிதனை நினைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பக்திமானாக இருந்தவர்கள்ல இன்னும் கேட்டா பார்ப்பனர்களுடைய உச்சமாக இருந்தது ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியார் என்ற மூதறிஞர் ராஜாஜின் அவரு. அந்த மூதறிஞர் ராஜாஜி என்ற மரியாதை கொடுத்ததே திராவிட இயக்கம் தான். அவருக்கு ராஜகோபாலாச்சாரின்னு தான் அவரை போடுவானுங்க. ராஜாஜி என்பதாக்கி மூதறிஞர் என்ற பட்டமும் கொடுத்து அவரை பெருமையாக வச்சது மட்டுமல்ல, கருத்து வேறுபாடு இருக்கலாம், கொள்கை மாறுபாடு இருக்கலாம், ஆனா மனித நேயத்தோடு நட்பாக பழகினார். அதனால்தான் அவருடைய மரணத்திற்கு கூட எவ்வளவு வேகமாக ஐயா அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. அதை குறித்து கருத்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக எல்லோரையும் மதித்தார்கள், எல்லாரும் பெரியாரை மதிச்சாங்க. நீங்க கொள்கை ரீதியாக நீ இப்படி இருந்தா நான் இப்படி இருந்தேன், ஆனா மனித நோக்கில் நாம் சமமானவர்கள். கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக் கொடுத்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாங்க பிரியாணி கொடுத்தாலும் அது கொடுத்தாலும் சரி, இங்கு தமிழர்களாக இருந்து பொங்கல் அன்னைக்கு அவர்கள் பொங்கல் விழாக்கள் வச்சாலும் சரி, நீங்கள் சொல்லுகிற அந்த இந்துன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்துன்ற ஒரு வார்த்தையை கொடுத்ததே கிறித்துவ அதிகாரிகள் தான். ஏன்னா அதுக்கு முந்தியெல்லாம் கிடையாது. இங்க சைவர்கள் வைணவர்கள் தான். நாம தமிழ்நாட்டுல திராவிட சைவர்கள் வைணவர்கள். அதனால்தான் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இன்னைக்கும் ஐயனார் இருக்கிறாரு, காத்தவராயர் இருக்காரு, காளியம்மா இருக்குது, மாரியம்மா இருக்குது, எல்லாரும் இருக்காங்கன்னா எல்லை காவல் தெய்வங்கள். இந்த ஒரு பகுதியிலையும் தமிழர்களுடைய வழிபாடு திராவிட வழிபாடு. ஆனா அதற்கு மேல இந்து என்ற வார்த்தையை கொண்டு போட்டுட்டு
பிராமணியம் வர்ணாசிரமம் நம்ம தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு அடிச்சதன் காரணமாகத்தான் எல்லாரும் கை கட்டி வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை. ரோட்ல நடக்கக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, தொடக்கூடாதுன்றதெல்லாம் கொடுமைகள் வந்ததே இல்லையா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பிஜேபியினுடைய ஆட்சியில அதனுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி, அந்த யோகி என்ற அந்த பண்டார பரதேசி என்ன பண்றான் தெரியுமா? அவர் இப்போ போன வாரம் ஒரு இடத்துல டூருக்கு போறார். போனார்னா ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள்ஸ், பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துல 2 பக்கமும் ஸ்கிரீன் கட்டிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து வெளியில வந்து மனுலாம் கொடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. வேற ஒருத்தங்க மூலியமா தான் அவங்க அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளணும். அப்படின்ற அளவிற்கு இன்னைக்கும் அந்த வர்ணாசிரமத்தை பின்பற்றக்கூடிய பிஜேபி. நாம என்ன சொல்றோம், நீ மக்களை மக்களாக மதிக்கின்ற தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் இப்ப நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி இருக்கார், அவர் எல்லா சமூக மக்களும் அவர் மேல அன்பா இருக்காங்க. அவரும் எல்லா இருக்கார். ஆனா அவர் பெரியாரின் பெருந்தொண்டர். இன்னும் கேட்டீங்கன்னா இளைஞரணி செயலாளராக துணை முதல்வராக இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் கோட்சேவின் பேரன்களே பெரியாரின் பேரன்கள் வருகிறோன்றார். கோட்சேவின் பேரன்களேன்னு சொல்லும் பொழுது யார சொல்றாரு? அந்த கூட்டம் இன்னைக்கு நம்மள வந்து அடிமைப்படுத்த பாக்குது. அது RSS தலைமையில மேல உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் மணிப்பூர்ல இந்த கொடுமைகள் நடந்தது, ஆலயங்கள் உடைக்கப்பட்டன, எல்லா இடத்துலையும் இடிச்சு தள்ளப்பட்டது. அதெல்லாம் வந்து நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிற திராவிட இயக்கத்தை, பெரியாரை வந்து ஐயாவை வந்து சும்மா அவரு சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் என்ன பெரியது இப்படின்னு பேசக்கூடிய மூடத்தனமும் முட்டாள்தனமும் இன்னும். அவரு கொள்கை தலைவரா தானே வச்சுட்டு இருக்காரு. கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக பேசுறது எப்படி சரியா இருக்கும்? கொள்கை தலைவராக யார வச்சிருக்காரு? நடிகர் விஜய். பெரியாரதான். பெரியார கொள்கை தலைவராக சொல்றதுக்கு காரணம் எழுதி கொடுத்ததுடைய எழுத்து, தன்னுடைய சிந்தனையின் மூலமாக அது வந்திருந்தா பின்னால் வர வேண்டிய கருத்துக்கள்லாம் மாறி வராது. கொள்கை தலைவர் பெரியார். ஆமா, அவர் கொள்கைக்கு அவர் தலைவருங்க, நான் அந்த கொள்கை கிடையாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க உள்ளார்ந்து அதை பார்க்கணும். அவர் ஒரு கொள்கைக்கு அவர் தலைவரா இருக்காரு, நான் அது கிடையாது, நான் வந்து இப்படி செய்வேன், நான் அப்படி போவேன், எல்லாரையும் கூப்பிடுவேன். இந்த மதவாதிகள் யாராக இருந்தாலும் ஒன்று என்று சொன்ன பெரியாரிடம் இஸ்லாமியர்களுக்கும் ஐயா மேல மரியாதை உண்டு, கிறித்துவ பெருமக்களுக்கும் ஐயா மேல மரியாதை உண்டு, சைவர்கள் வைணவர்களாக இருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளாராக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு நம்முடைய கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்த அந்த காலத்துல இருந்த எல்லாருமே பெரியாரை மதிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து மனித நேயத்தின் தலைவர், எல்லாரும் அவரை போற்றுவாங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இன்னும் தெரியலன்றதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? தெரிந்து பேசட்டும். இன்னைக்கு நடிகர் விஜய் கொடுக்கிற வேஷத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எழுதி கொடுக்கறத ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான் அவருடைய ஸ்டைல். அதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்டா அவருக்கு தெரியாது. அவர் பேசுனதுலயே அவரே செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனெல்லாம் மாறுவார். காரணம், தான் வந்தா கை தட்டுவாங்க, தான் வந்தா எல்லாரும் கும்பல் வரும், எல்லாரும் நம்மள மாதிரி இனிமே தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு கற்பனையில தனி விமானத்துல போறார். தனி விமானம். இப்பவே அவர் சம்பாதிச்சாரு, அவர் பெரிய கோடீஸ்வரர் குபேரர், அதனால தனி விமானத்துல போறார். ஆனா பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் மக்களோடு மக்களாக இருக்கிறத முதல்ல கத்துக்கணும். சாவு விழுந்துடுச்சுன்னா நாம மதிக்கணும்னா வீட்டுக்கு போய் மலர் வளையம் வைப்பாங்க, மாலை வைப்பாங்க, யாராக இருந்தாலும். போக முடியலன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் விசாரிப்பாங்க. இதுதான் பண்பாடு. அந்த பண்பாடே இல்லாம கண்ணெதிரிலேயே அடிபட்டு எல்லாம் செத்து போறத கூட இறங்கி போய் ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ள போட்டு அனுப்புறதுக்கு கூட முடியாம ஓடி வந்த ஒரு நபர், 3 நாள் வெளியில வராம படுத்து கிடந்தவர். அதற்கு பிறகு கூட சாவு வீட்டுக்கு போலாம்ல, போய் நேரடியா போய் அவங்கள பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணாரு? இறந்தவர்கள் வீட்டில இருந்து இங்க இவர் இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சு இவர் பார்க்கிறார். ஆக இப்படி ஆரம்பமே முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கோணலாக இது இருக்குது, அது முற்றிலும் கோணலாக நடக்குது. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, நன்றி, வணக்கம்.